தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் சார்பில் இன்று கோரிக்கை விளக்க மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிற விஜய் ஜோசப் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லஞ்சம் லாவண்யம் இல்லாமல், ஊழல் இல்லாமல் நிர்வாகத்தை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நடத்துவேன் என்று அறிவித்து நடவடிக்கை எடுத்திருக்கிற முதலமைச்சருக்கு இந்த மாநாடு பாராட்டுதலை தெரிவிக்கிறது. இதுல சமரசம் இல்லாமல் தொடர்ந்து லஞ்சத்தையும் லாவண்யத்தையும் வேரோடி வீழ்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மாநாடு வைக்கிறது. அதே போன்று 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடியிருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. படிப்படியாக வாய்ப்புள்ள கடைகளை மூடி மதுவற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சருக்கு வைக்கிறோம். நீட் தேர்வை பொறுத்த மட்டில் அண்மையில் டெல்லியில் நடைபெற்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகும் மத்திய அமைச்சருடைய பதவி விலகலுக்கு பிறகும் நீட் தேர்வு தேவையில்லை என்பது அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே மோடி அரசு இதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் நீட் தேர்வை அடியோடு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு கோருகிறது. அதே போல மேகதாது அணை, காவிரி நதிநீர் பிரச்சனையில் தொடர்ந்து அம்மாநில முதலமைச்சர்களாக வருகிறவர்கள் சுயநலத்திற்காக சட்டத்தையும் இறையாண்மையையும் மீறி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக பேசுவது, செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. உலக நதிநீர் சட்டம் என்பது கீழ பாசனத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்குத்தான் எங்கே நதிநீர் உருவாகினாலும் அதிக உரிமை உண்டு என்பது இந்த உலக நதிநீர் சட்டத்தினுடைய சரத்தான். ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், அதே போல உச்ச நீதிமன்றமும் நீங்க காவிரியில எந்த அணையும் கட்ட முடியாது, தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்கிற பொழுது மோடி அரசு பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற தேவையில்லை, கர்நாடகம் மேகதாதுவில் அணையை கட்டிக்கொள்ளலாம் என்பது போல சொல்லி இருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் பிஜேபி மலராது, தாமரை மலராது என்பதால் கர்நாடகத்தில் அரசியல் ஆதாயம் அறுவடை செய்வதற்காக சட்டத்தையும் நீதியையும் இறையாண்மையையும் மீறி மோடி அரசு செயல்படுகிறது. அதனை வன்மையாக கண்டித்து நீதியை, நேர்மையை, இறையாண்மை நிலைவேற்ற வேண்டும் என்று மோடி அரசை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு வாரிய தலைவராக இருந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து சட்டங்களும் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த அரசுக்கு வைக்கிறோம். முதலமைச்சரை சந்திப்போம். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்திருக்கிறது. கட்டுமான தொழில் என்பது பாதுகாப்பு இல்லாதது. வேலைக்கு செல்லுகிறவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய உத்தரவாதம் இல்லை. சாரமேறி பணியாற்றக்கூடிய தொழிலாளி சரிந்து விழுந்தால் இறந்து போகிறான். அப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணியிடத்துல பாதுகாப்பை உருவாக்குவது, சுகாதாரமான பணியிட சூழ்நிலை உருவாக்குவது சம்பந்தமாக எம்ப்ளாயர், முதலாளிகள், கட்டுனர் வல்லுநர் சங்கம், பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, அதோட சர்வதேச கட்டுமான மற்றும் மர தொழிலாளர் அமைப்பு, இன்டர்நேஷனல் பில்டிங் அண்ட் வுட் ஒர்க்கர்ஸ் அமைப்பும் இன்றைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டிருக்கிறது. இருவரும் இணைந்து தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவது, சுகாதாரமான பணியிடத்தை உருவாக்குவது, அது குறித்து தொடர்ந்து பேசி முடிவெடுப்பது என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம், ஒப்பந்தம் இந்த மாநாட்டில் கையொப்பமாகியுள்ளது. ஒரு கூட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தை நான் வாரிய தலைவராக இருந்த போது அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன். அரசு பழைய அரசு செய்தது என்று இல்லாமல் புதிய அரசு தொழிலாளருக்கு நன்மை தரக்கூடிய திட்டமாக இருக்கிற காரணத்தினால் அந்த ஹீட் ட்ரஸ்டுக்கான கூட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கோம்.